ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். புதிய மாதம் ஜூலை மாதம் காணும்படி செய்திருமா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜூன் போய் ஜூலை வரும் வரையில் 31 நாட்களும் தேவ பிரசனம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழுவாமல் காத்து கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பாதம் இழராமல் காத்து கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மரணத்திற்கு உட்படுத்தாத கிருபைக்காக ஸ்தோத்திரம். பாடுகளுக்கு உட்படுத்தாத கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வியாதிகள் பலவின் மத்தியிலே நீர் வைத்தியராக இருந்தமைக்காக ஸ்தோத்திரம். பரிகாரியாக இருந்தமைக்காக ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு கொடுத்த பலனுக்காய் ஸ்தோத்திரம். உணவுக்காய் ஸ்தோத்திரம், உடைக்காய் ஸ்தோத்திரம், இருப்பிடத்துக்காய் ஸ்தோத்திரம், வேலைக்காய் ஸ்தோத்திரம், உயர்வுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் கூட இந்த புதிய மாதத்திலே உடைய வாக்கு தத்தங்களோடு கூட பிரவேசிக்க போகிறோம். கர்த்தருடைய வாக்கு தத்தம் எங்களுக்கு நீர் என்ன எழுதி வைத்திருக்கிறீரோ அதை நிறைவேற கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று நோக்கி நான் செபிக்கிறோம். இந்த காலை இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருங்க. வருகின்ற மாதம் முழுவதும் இந்த தேவ பிரசனம் எங்களை விலகாமல் இந்த சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து போகட்டும். இந்த சமூகம் எங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் இருந்து எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன் என்ற பாடலை பாடுவோம். கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீ. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீ. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீ. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீ. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீ. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீ. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கைகளை உயர்த்தி முதல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரெண்டாவது, உடல் அவயவங்களுக்காக கருத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஒரு மாதம் கர்த்தர் காத்தார், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஆண்டவரே சிந்தைக்காக, கண்களுக்காக,
நாசி சுவாசத்துக்காக, சைனஸ், பற்களுக்காக, வாயில் இருக்கிற புண்களுக்காக சமூகத்தில் வருகிறோம். தொண்டையிலே சிலருக்கு புண், இந்த காலங்களில் ஏற்படுகிற இந்த ஒவ்வாமை, இந்த வைரஸ் தொற்று, டான்சஸ், கையை உயர்த்தி ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த டான்சரை தொடுங்கப்பா, இங்கே ஷோல்டரை தொடுங்க, கழுத்தை ஸ்பான்டிலிட்டிஸை தொடுங்க, எங்கள் இருதயத்தை தொடுங்க. ஏதோ ஒரு வலி மார்பில், வலது பக்கத்தில், இடது பக்கத்தில் கத்தர் அந்த வலியை, ஓ தேங்க்யூ ஃபாதர், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே இப்பொழுது எடுத்து பிடுங்கி எறிந்து போடுங்கப்பா. அதோடு கூட ஈரல்கள், கல்லீரல்கள், ஜீரண உறுப்புகள், குடல்ல காணப்படுகிற உபாதைகள், சிறுநீரகம், பேங்க்ரியாஸ், எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு உறுப்புகளையும் கர்த்தர் இந்த வேளையிலே தொடுவீராக, இந்த ரத்தத்தை தொடுவீராக, ஹீமோகுளோபினை அதிகப்படுத்துவீராக. எல்லா டிபியும், எல்லா கேன்சரும், எல்லா வியாதிகளும் மறையட்டும் அப்பா. எல்லா உதிர போக்குகள் மறையட்டும். விசேஷமாக ஆண்டவர் யூட்ரஸை நினைவுபடுத்துகிறார். யூட்ரஸ்ல கையை வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கோ கையை வச்சுக்கோங்க. குழந்தை இல்லையா வச்சுக்கோங்க, கட்டியா வச்சுக்கோங்க. கர்த்தருடைய கரம் உங்க மேல வைக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்துல வந்ததற்கான காரணமே, நானே உன் பரிகாரம், என கர்த்தர் என் தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். இயேசுவின் தழும்புகளாலே முக்கியமான ஒரு ஊழியம், ஆண்டோடைய ஊழியத்துல முக்கியமான ஊழியம், ரட்சிப்புக்கு அடுத்து முக்கியமான ஊழியம் சுகமளிக்கும் ஊழியம் தானே. அதனால உங்க கைகளை யூட்ரஸ்ல வைத்துக்கொள்ளுங்க, முழங்காலில வைத்துக்கொள்ளுங்க, கணுக்கால்களில வைத்துக்கொள்ளுங்க, கால் நரம்புகளிலே வைத்துக்கொள்ளுங்க, பாதத்துல வெடிப்புகளில வைத்துக்கொள்ளுங்க. சருமங்களில் இருக்கின்ற வியாதிகளை நீக்கும்படி கர்த்தரிடத்துல கெஞ்சுங்க. கர்த்தர் குணமாக்குறவர். ஆமென். அவர் அற்புதமாய் மறைய செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. பிசாசு ஒருவேளை கொண்டு வந்திருந்தா எரிபந்தமா இருக்கலாம், கொப்பளங்களாக இருக்கலாம், இயேசுவின் நாமத்தினாலே, மூல வியாதிகளாக இருக்கலாம், இயேசுவின் ரத்தத்தினாலே இப்பொழுதே சாபங்கள் எல்லாம் மறையட்டும். அப்படியே கைகளை உயர்த்தி, என் கடன்கள் மாறட்டும் அப்பா, திருமணம் நடக்கட்டும், வேலை கிடைக்கட்டும். அட்லீஸ்ட் இந்த ஜூலை மாதத்திலாவது நாங்கள் ஒரு வசந்த காலத்தை காணும்படியான கிருபையை தாரோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, குழந்தை பேரு பெற பண்ணுகிறவராகிய நீர் கொடுத்து ஆசீர்வதிங்க சுவாமி. எல்லா கோர்ட் டிஸ்பியூட், போலீஸ் கேசஸ் எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஆண்டவரை நீர் திறந்த வாசலை வைத்து ஆசீர்வதிங்க. வீடு இல்லாதவருக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி பண வரவை கொடுத்து ஆசீர்வதிங்க. பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துதல்களை உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம புதிய மாதத்துக்குள் மாத்திரமல்ல, நாம் புதிய வருஷத்திற்குள்ளும் கடந்து போகிறோம். ஏனென்றால் நம்ம போன வருஷம் ஜூன் மாதத்திலே துவங்கின இந்த ஓட்டம் இப்பொழுதும் கூட இந்த ஜூலை மாதத்திலே நம்ம ஒரு புதிய மாதத்திற்குள்ளே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அதை ஆவியானவரிடத்துல போராட்டம். ஈவினிங் ஃபுல்லாக, ஆண்டவரே எங்களுக்கு என்ன வாக்குத்தத்த செய்தி கொடுக்க போகிறீங்க, என்ன வசனத்தை கொடுக்க போகிறீங்க என்பதாக ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருந்த பொழுது நிறைய வசனங்களுக்கு அப்புறம், நிறைய தேடலுக்கு அப்புறம், ஆண்டவர் வெளிப்படுத்தின சில காரியங்களுக்கு அப்புறம் ஆண்டவர் சில வார்த்தைகளை போட்டார். அது முதலாவது, இந்த மாதத்தை எப்படி துவங்கணும்னு யோபு எழுதின யோபு புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. அதை மாதிரி முதல்ல வாசித்து நான் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 8ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும், நல்லா சொல்லுங்க என்னோட கூட, நீ என்ன பார்த்து சொல்லுங்க, நான் உங்களை பார்த்து சொல்றேன். உங்க துவக்கம்
அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஆமென். துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு. ஆண்டவர் என்னை பார்த்து அப்படியே பேசுகிறார் பிரதிஷ்யமா. இன்னைக்கு காலையில் நான் கார் டிரைவ் பண்ணி வரும்பொழுது ஒரு கலக்கம் மனதில் இருந்தது. ஆண்டவரே, நான் போகிற பாதை சரியான பாதை தானா? ஆனால் எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட நான் ஒரு 2 வருஷமாக காத்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் நான் சொல்லுவது இது வீட்டை குறித்தோ அல்லது பொருளாதாரத்தை குறித்தோ அல்ல, ஊழியத்தை குறித்து எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு. ஒரு முறை கண்ணீரோட நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் போகிற பாதை சரிதானா, இந்த ஓட்டம் சரிதானா என்ற கேள்விக்கெல்லாம் ஆண்டவர் இன்று எனக்கு விடை கொடுத்தார். அவர் சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை உங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். சம்பூரணமாய் இருக்கும். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது தான், மனப்பாடமாக தெரிந்தது. இன்னும் ஒரு விசை நாம் மனப்பாடம் பண்ணிக்கொள்ள போகிறோம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியாவே புலம்பல் தானே, வேதனையோடு கூட அவர் எழுதின புத்தகத்தில் அவர் சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கான நினைவுகளே. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருக்கு இந்த வசனம் தெரியும் இல்ல? சமாதானத்திற்கான, அது தீமைக்கல்ல, சமாதானத்திற்கான நினைவுகளே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் நிறைய பேர் நம்ம அதை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு உங்களுக்கும் வெளிப்படுத்துகிற ஒரு சென்டென்ஸ் என்னன்னா, நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவு, your expectation. இதனால நீ குடிச்சு வச்சுக்கோங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவு. வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்புகள் பல வகை உண்டு இல்லை? சிலருக்கு ரொம்ப அதிக ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், சில பேருக்கு வெரி லோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், சிலருக்கு ரீசனபிளாக இருக்கும், சில பேருக்கு அன்ரீசனபிளாக அன்இமேஜினபிளாக சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்ன? வாட் இஸ் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் இன் ஆர் லைஃப்? நல்ல யோசிச்சு சொல்லுங்க. நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்ன? எதிர்பார்த்து பார்த்து பார்த்து காத்திருந்தவைகள் என்ன? நம்ம எதிர்பார்த்திருக்கிற முடிவு தான் என்ன? முதல்ல நம்ம ஆராய்ந்து மனதில் ஆண்டவரே, அம்மா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஒரு நல்ல மணமகன் வேணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நல்ல மகள் வேண்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நல்ல ஜாப் வேண்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நல்ல கம்பெனியில் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், குழந்தை வேணும்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது எனக்கு, ரொம்ப நாளாக இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது. இப்படி குடும்பத்தில் கணவன் மனைவி இணைந்திருக்கணும், பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், பலனாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். இதுதான் நம்முடைய எக்ஸ்பெக்டேஷனாக சிலருக்கு எப்படி இருக்கும்னா, பணக்காரராக இருக்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அப்படி அந்த லெவல் எக்ஸ்பெக்டேஷன் என்ன சொல்லுன்னா, வேர்ல்ட்லி கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். உலகம் சார்ந்த ஒரு எதிர்பார்ப்பு, உலகம் சார்ந்த ஒரு எதிர்பார்ப்பு. நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கிறது? உலகம் சார்ந்த இது முதல்ல பிரிச்சுக்கணும். ஏன்னா எந்த வாக்குத்தத்தமும் தப்பாக போயிடக்கூடாது. நம்ம உலகம் சார்ந்து எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருக்கா, அல்லது நம்ம சரீரம் சார்ந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா,
மூணாவது ஸ்பிரிச்சுவல் சார்ந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? நான் முதல்ல சொன்னல, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வேக்கண்ட்டான விஷயம் இருக்குது, என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு என்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். ஆண்டவரே, இந்த 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 மெசேஜஸ்லாம் இன்னும் நிறைய பேருக்கு போகணும், நிறைய சர்ச்சஸ் போகணும்னா, நிறைய இடங்களுக்கு போகணும், நிறைய ஊழியங்கள் செய்யணும், நிறைய வாலிபர் மத்தியில் செய்யணும், நிறைய பிள்ளைகள் மத்தியில் செய்யணும். உங்களுக்கும் இருக்கும். So this kind of expectation is spiritual expectation, and another kind of expectation is kind of healthy expectation, and the other kind of expectation is wealth expectation. ஸ்பிரிச்சுவல், வெல்த், ஹெல்த், என்ன எதிர்பார்ப்போடு நீங்கள் எனக்கு இருக்கிறீங்க? உங்கள் எதிர்பார்ப்பு தான் என்ன? வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? அதுதான் என்னுடைய கேள்வி. இந்த ஜூலை மாதத்தில் இன்றைக்கு காலையில் உட்கார்ந்து நம்முடைய எதிர்பார்ப்பு தான் என்ன? நம்ம எதிர்பார்ப்பில் சரியாக இருக்கிறோமா? முதல் கேள்வியை நாம் கேட்க வேண்டும். ஆனால் இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறது யாரு? அந்த பதில் தான் ஃபர்ஸ்ட் வருது. அதில் சங்கீதம் 62 ரொம்ப அருமையான சங்கீதம். சங்கீதம் 62:5. சாரி 5ல் 62:5. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்தது, நான் நம்புகிறது அவராலே வரும். என்ன எக்ஸ்பெக்டேஷன்? அவன் மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவனை ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினாலே ஆசீர்வதித்து தங்களுடைய உள்ளத்தில் சபிக்கிறார்கள். ஆனால் என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பின் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. 2 முறை ரிப்பீட்டடா வருது. ஒருவேளை இது ஒரு ஜெனரலாஜி கொஸ்டினா கூட வச்சுக்கோங்க. ஒரே அதிகாரத்துல 2 வசனம் ஒரே மாதிரி போல இருக்கு பாருங்க. அவரே என் கண்மலையும், ஒண்ணு மாறல, என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை காத்து நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். நம்ம நம்புகிறது அல்லது இப்ப சொன்ன மாதிரி நாம் எதிர்பார்த்திருக்கிறது அவராலே வரும். ஆமென். நம்ம அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இதை மாத்திரம் முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டு, இப்போ வேர்ல்ட்லி எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். அதே போல ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ஹெல்த்தி எக்ஸ்பெக்டேஷனுக்கும் சில உதாரணங்களை சொல்லி நான் செபிக்க பிரியப்படுகிறேன். அதுக்கடுத்து எண்டில் பில்ட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை எப்படி நீங்கள் கட்டமைத்துக் கொள்வது என்பதை குறித்து சொல்கிறேன். முதலாவது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒருவருடைய எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அது தெரியுமா? காசு. 3ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும். அலங்கார வாசலிலே ஒருவன் உட்கார்ந்திருந்தான், அலங்கோலமாய் உட்கார்ந்திருந்தான். அவன் அவர்களை நோக்கி பார்த்து என்ன செய்தானா, ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் நாடோறும் அந்த அலங்கார வாசலிலே பிச்சை கேட்கும்படி உட்கார்ந்திருந்தான். 5ஆம் வசனம் பாருங்க. அவன் அவரிடத்தில் ஏதாகிலும், அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? ஏதாவது காசு கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த முடிவு என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. நாம பெருசா ஏதோ காசு, பங்களா, பணம், ஆனா நமக்குள் இருக்கிற இந்த வியாதியை மறந்துட்டோம். அதை குறித்து ஜெபிக்கவும் மறந்துட்டோம். அதை குறித்து ஜெபம், அதை பத்தி சிந்தனையை மறந்துட்டோம். அதுக்காக ஜெபம் பண்றதும் இல்லை. ஆனா இங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்?
பேதுரு யோவான் வழியாக, அப்பா வெள்ளி என்னிடத்துல இல்லை, பொண்ணு என்னிடத்துல இல்லை, என்னிடத்தில் இருக்கிறத உனக்கு கொடுக்கிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நட. அவன் எழுந்து நடந்து குதித்து துள்ளி அவன் ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் எக்ஸ்பெக்டேஷன் என்ன? காசு, சில்லற காசு. ஆனா கர்த்தர் கொடுத்த முடிவு என்ன? உடல் ஆரோக்கியம், சுகம், சமாதானம், மகிழ்ச்சி, குடும்பம். எவ்வளவு பெரிய கிரேட் அல்ல ஆண்டவர். அதுதான் இந்த இறைமையில பார்க்கிறேன். நீங்க ஏதோ ஏதோ நினைச்சிருக்கிறீங்க, ஆனா நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவை தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் நல்லதுதான் கொடுப்பார். நீங்க காசு கேட்கிறீங்க, அது உங்களுக்கு நல்லது இல்லைன்னு அவருக்கு தெரியும். நீங்க பெரிய பங்களா கேட்குறீங்க, அது நல்லது இல்லைன்னு உங்களுக்கு அவருக்கு தெரியும். நீங்க இந்த மாப்பிள்ளை தான் வேணும், இந்த மருமகள் தான் வேணும், அல்லது இந்த கணவன் தான் வேணும் என்று தவறா கேட்டு உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வேர்ல்ட்லியா இருக்கு. அதனால ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் தராம உங்களுக்கு என்ன அவசியமோ, உங்க சரீரத்திற்கு என்ன அவசியமோ, நீங்க நீண்ட நாள் வாழ்வதற்கு என்ன அவசியமோ, நீங்க நெடுநாளாய் வாழ்ந்து சுகமாய் இருப்பதற்கு என்ன, நீங்க ஆரோக்கியமாய் வாழ்ந்து சுகமாய் இருப்பதற்கு என்ன அவசியமோ இல்ல. அது பணம் காசு தான் கொடுக்க முடியாதுங்க. நல்ல பெரிய பங்களா கொடுக்க முடியாது, ஒரு பெரிய வாகனம் கொடுக்க முடியாது. சுகம் தான் கொடுக்க முடியும். ஆண்டவர் அதை கொடுக்க இந்த மாசத்துல இறங்கும். அதனால உங்க எக்ஸ்பெக்டேஷன்ல கொஞ்சம் இறங்கி வந்து முதலாவது என் ஆண்டவரை கேளுங்க. எதிர்பார்ப்பெல்லாம் என் ஆண்டவர் மேல இருக்கட்டும். ஆண்டவரே நீங்க 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 இங்க நான் சிமியோன் தாத்தா, ஓகே, அவரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? இஸ்ரேலின் ஆறுதல் வர காத்திருந்தான், வயசான பிறகு வரைக்கும். எவ்வளவு அழகு இல்ல? கர்த்தர் ஒரு குமாரனை கொடுத்து, அவன் வயசானவன், ஆலயத்தை விட்டு நீங்காமல் இருந்தான், நீதிமானம் சன்மார்க்கணமா இருந்தான், கர்த்தரே தேடி போனான். என்ன ஒரு ஆச்சரியம்! இயேசுவை பார்த்து அப்ப சொல்றான், அவ்வளவுதான் போதும், இப்போது என்னை சமாதானத்தோடு போக விடுகிறேன். ஆமென். சமாதானம் இதுதாங்க எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும், உயர்ந்த ஒரு நோக்கம் இருக்கணும். என் ஆண்டவரை பார்க்கணும், ரட்சிப்பு, அதுதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கணும். உடல் சுகம், அதுதான் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கணும். என் ஆண்டவர் தான் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு ஆசையா இருக்கணும். கிஃப்ட் எப்படின்னா, அது நம்மளுக்கு தெரியும்ல, ஒரு அந்த கதை உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ராஜா என் அரண்மனையிலேருந்து என்னுடைய ஆசையிலேருந்து எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னானா. எல்லாரும் போய் அரண்மனையில் இருக்கிற எல்லா பொண்ணு, வெள்ளி, ஈவன் ராஜா ஒய்ஃப் கூட எடுத்துட்டு போயிட்டாங்களாம். மறுமனை ஆட்டுகள்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்களாம். தங்கம், வெள்ளி, பொண்ணு எல்லாவற்றையும், நைஃப் எல்லாவற்றையும், கத்தி கித்தி பட்டயம் எல்லாம் உருவிட்டு போயிட்டாங்களாம். ஆனால் ஒரே ஒருத்தன் வந்து அப்படியே நின்று இருந்தானா. அப்போ ராஜா கேட்டானே, நீ ஒன்றுமே எடுக்காமல் உட்காந்துருக்குற, நின்றுருக்குற, சோம்பேறியா நீ அப்படின்னு கேட்டானா. அப்போது அவன் சொன்னானா, இல்லை இல்லை, நீங்கள் என் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ராஜா வீட்டுக்கு வந்துட்டா, அவருடையதெல்லாம் இந்த ஏழை அல்லது ஒருவேளை இந்த அறிவார்ந்தவனுடைய உடையதாக மாறும். உங்க எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கு? உலகம் முழுவதும் நீங்க ஆதாயப்படுத்தினாலும் உங்க ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் அதுல லாபம் என்ன? இயேசு ராஜா உள்ள வந்துட்டோம். இங்க வெள்ளி இல்லை, பொண்ணும் இன்னும் இல்லை. அது கம்பேர் பண்றாரு. வெள்ளி எல்லாம் இல்லப்பா, பொண்ணு எங்கிட்ட இல்லை, பட் அதை விட மேலானது இருக்கு எங்கிட்ட. மில்லியன் மில்லியன் மில்லியன், எப்படி பூமிக்கும் வானத்துக்கும் உயர்ந்து இருக்கிறதோ, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் அண்ட் நார்த் அண்ட் சவுத் அளக்கக்கூடாது இருக்கிறது, அதை விட மேலானது உங்களுக்கு நான் சொல்றேன். இயேசுவின் நாமம். இயேசு ரட்சகர், இயேசு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் அவர் இருந்துட்டா போதும். ஹெல்த் வந்துடும், வெல்த் வந்துடும், ஹீலிங் வந்துடும், எல்லாம் வந்துடும்.
ப்ராஸ்பர் வந்துடும். இது ஆங்கிலத்தில் ப்ராஸ்பர் தான் போட்டிருக்கோம். உங்களை ப்ராஸ்பர் பண்ண போகிறேன், உங்களை செழித்து இருக்க என்ன பண்ண போகிறேன் என்று. ரெண்டாவது, நம்ம நேற்று தான் பார்த்தோம், இது எவ்வளோ கோயின்சிடாக இருப்பாங்க. இந்த 38 வருஷம் படுத்திருந்தவங்க, யோவான் 5:5 படுத்திருந்தவங்க, அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே எப்பொழுது குளம் கலங்கும், எப்பொழுது தேவ தூதர்கள் இறங்குவார்கள், 2 எக்ஸ்பெக்டேஷன். 3வது, எப்போது தனக்கு யாராவது உதவி செய்ய வருவார்களா என்று காத்திருந்தார். மாறா முடிவு என்ன தெரியுமா? இயேசுவே வந்தார். அல்லேலூயா. அதுதாங்க, அதுதான் 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 என் ஆண்டவர். அன்எக்ஸ்பெக்டட் இல்லை, அன்எக்ஸ்பெக்டடா இயேசுவே வந்தார். நீ அவரை பார்த்துக்காரு, அடே என்னடா உன் எக்ஸ்பெக்டேஷன் என்னப்பா, என்ன? அதுதான் கேட்குறா, உன் எக்ஸ்பெக்டேஷன் என்ன? உனக்கு காசு வேணுமா? உனக்கு யாராவது கொண்டு போய் விடணுமா? உனக்கு வீடு வேணுமா? ஆனால் என் ஆண்டவர் கொடுக்குற எக்ஸ்பெக்டேஷன் ஹோல்சமாக இருக்கும். அவர் சொல்கிறாரு, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, அதுதான் சொல்கிறேன், அந்த சால்வேஷனுக்கு அப்புறம், அந்த ஹீலிங்க்கு அப்புறம் சொல்கிறார், சர்ச்சில் அவனை டெம்பிளில் பார்த்துட்டு அதிக கேடு வராதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாதே என்று சொன்னார். பாருங்க, அப்போ நீங்கள் திருமறையில் நீங்கள் இன்னைக்கு இந்த மாதம் முழுசும் யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட காத்திருந்தாங்க, அதெல்லாம் ஆண்டவர் எப்படி நிறைவேற்றினாரா இல்லையா? அந்த ஆசைகள் எல்லாவற்றையும், அந்த விருப்பங்கள் எல்லாவற்றையும், அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்படி நிறைவேற்றினார், அதை அதை மாறாக வேறு எப்படி நிறைவேற்றினார் என்பதெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்யுங்க. சில காரியங்கள் மாத்திரம் நான் சொல்லி ஜெபிக்க நான் விரும்புகிறேன். 1, ஏசாயா 43 ஆண்டவர் ஏற்கனவே நம்ம சில காரியங்கள் செய்திருக்கோம், இப்படி தான் நம்ம எதிர்பார்க்க வேணும். சரிங்களா? எப்படி எதிர்பார்க்கணும்னு சொல்ற பாருங்க. ஏசாயா 43 19 இதோ ஆண்டவர் ஜூலை மாதத்துல பேசுகிற காரியம் இதுதான். நல்ல கவனிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு நான் சொல்கிறேன் பாருங்களேன். என்ன முடிவு தெரியுமா? ஆண்டவருடைய முடிவு, நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், இந்த ஆரம்ப நாளில் தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? ஒருவேளை உங்களுக்கு புரியல, உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தமானு தெரியல, நீங்கள் ஆங்கிலத்தில் பாருங்க அல்லது மூலமொழியில் பாருங்க, உங்களுக்கு புரியலையா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்தை வனாந்தரத்தில் தண்ணீரையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினாலே காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வருவார்கள். அதோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி பாருங்க. நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன், அவங்க திருப்தியாக இருந்து என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. சரி, சங்கீதம் 1 உங்களுக்கு தெரியும். துன்மார்க்கரின் ஆலோசனை நடவாமல், பாழ்வின் வழி இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரம், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ப்ராஸ்பர். இதுதான் நான் சொல்ல வந்த என்ன ப்ராஸ்பரிட்டி? வேர்ல்ட்லி ப்ராஸ்பரிட்டி. ஆண்டவர் நினைச்சா நமக்கு அந்த வேர்ல்ட்லி ப்ராஸ்பரிட்டியும் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்கலனாலும் உங்களுக்கு கொடுப்பார். எதிர்பார்க்காத முடிவை உங்களுக்கு கொடுப்பார். ஈவன் நீங்க அன்எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ப்ராஸ்பரிட்டியை உங்க தலைமையில வைப்பார். எப்பொழுது தெரியுமா? இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாய் இருந்தீங்கன்னா அவன் செய்வதெல்லாம் ப்ராஸ்பரா இருக்கும், வாய்க்கும். அதுதான் அவருடைய அர்த்தம், வாய்க்கும். மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் யோவேல் 2 ஐ வில் ரெஸ்டோர்
யோவேல் 2ஆம் அதிகாரத்துல முசுக்குட்டி பூச்சி அதெல்லாம் என்னென்ன உங்களுக்கு இந்த 6 மாசமும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களை பண்ணிச்சோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப அவர் கொடுக்க போகிறாராம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசி, நல்ல காது கொடுத்து கேளுங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளையும் முசுக்குட்டு பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்கள் விளைவை உங்கள் சம்பாத்தியத்தை துரைக்கு நீங்க சம்பாரிச்சத விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமா நடத்தி வந்த உங்கள் தேவன் நாமத்தை கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் 21:5 நான் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ நான் அதுல சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்றார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் தெரியுமா? நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கணும் தெரியுமா? கண்ணீர் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது, மரண பயம் இருக்கக்கூடாது, துக்கம் இருக்கக்கூடாது, அலறுதல் இருக்கக்கூடாது, வருத்தம் இருக்கக்கூடாது. முந்தி வசனம் அப்படிதான் சொல்லுது. அந்த வசனத்தை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். உங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா இருக்கணும்? இதோ என் ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். அல்லேலூயா. இனி அவர்களுக்கு கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை. முந்தினவைகள், யோபுவுக்கு நடந்த முந்தினவைகள், தாவீதுக்கு இளைய வயதில் நடந்த முந்தினவைகள், யோசேப்புக்கு இளவயதில் நடந்த முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று விரும்பினது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அல்லேலூயா. சகலத்தையும் புதிதாக்குவார், சகலத்தையும் புதிதாக்குவார். இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்க காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மாதத்துல நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம். 2வது, எக்ஸ்பெக்டேஷன்ல தவறு இருக்கா? அது பொருளாதார அடிப்படையில பதவிக்காக அல்லது இந்த அனனியா சப்ரா கதை இருக்கும். அந்த கதைலாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பணத்து மேல ஆசை, இப்படி பலவிதமான காரியங்களுக்காக உங்களை எதிர்பார்ப்பு, நல்ல பேர் எடுக்கணும், அதற்காக நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேனா? இல்லை உண்மையாகவே நான் ஆண்டவருக்காக நான் எதிர்பார்த்தேன், ஆண்டவருடைய மகிமையை துதியை சொல்லி வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேனா? என் வாழ்க்கை அப்படி பிரதிபலிக்கணும்னு நான் நினைக்கிறேனா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாசத்துல திரும்ப சொல்றார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தரும்படி உங்கள் பேரிலே நான் வாசிக்கிறேன். ஒரு நிமிஷம் திரும்ப எடுத்து வாசிடலாம். எரேமியா 29ஆம் அதிகாரம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்ல. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கான நினைவுகளே. சமாதானத்திற்கான நினைவுகளே. சிம்பிளா சொல்ல போனா, நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை இந்த மாதத்துல கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விருப்பம்? கையை உயர்த்துங்க, ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் ரொம்ப நாளா எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவு என்று எங்களுக்கு தான். வனாந்தரம் வயல்வெளியா மாறட்டும்.
ஆண்டவரே, எங்கள் பாலைவனம் செழிப்பாக மாறட்டும். எங்க வெறுமை, ஓ தேங்க்யூ லார்ட், கர்ப்பத்துல ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குது, வெறுமை. அது ஆரோனின் தடியில அது துளிர்த்த வாதுமை பழங்களை இட்ட கனிகளை கொண்டு வந்து வைங்க. எஸ் லார்ட். அதே போல திருமண காரியங்கள் ஏற்ற சமயத்துல நேர்வழியாய் நடத்தி பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல மன வாழ்க்கை கொடுத்து ஆசீர்வாதம். பொருளாதாரத்துல சாலமோனுக்கு, அப்பா நீ விரும்புறது என்னப்பா, நீ எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவர் சொன்னார், நீ சாலமோன் சொன்னார், எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்க. ஆண்டவர் சொன்னார், என் நினைவுகள் அது இல்லைப்பா, நீ கேளாத ஐஸ்வரியத்தை நான் உனக்கு தருவேன். நீ கேட்ட ஞானத்தை மறுபடியும் கொடுப்பேன், நீ கேளாத ஐஸ்வரியத்தை நான் தருவேன். ஆண்டவரே, எப்பொழுதும் சுகவீனமாய் படுத்து கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் கத்த தொடுங்கப்பா, இயேசுவின் நாமத்தினாலே. இந்த மரண கட்டுகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிசாசின் அந்தகார வல்லமையின் கிரியைகள், சத்தமிடுகிற வெண்கல ஓசை போல எங்க பார்த்தாலும் சத்தம் கேட்கிற அந்த துணி இயேசுவின் நாமத்தில் அடங்கி போவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அமைதி, சந்தோஷம், சமாதானம் வரட்டும். நீங்க மன விருப்பத்தின்படி கொடுத்து உங்கள் ஆலோசனை நிறைவேற்றுவீராக. எங்கள் மன விருப்பத்தின் கொடுத்து என் ஆலோசனை நிறைவேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நாம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.